ஏன் மகளிர் எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்கிறோம் என்றால் மிக மனவேதனையான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் கசக்கி வீசப்படுகிறார்கள், மொட்டிலேயே கருக வைக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் பெண் சமுதாயம் பாதுகாப்பாக இல்லையோ அந்த சமுதாயம் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய சமுதாயம் அல்ல. ஆட்சியும் அப்படிதான். தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரே வாரத்திற்குள்ள 4 பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் 4 மிக மிக மோசமான சம்பவங்கள், மனதை குலைக்கின்ற, மனசாட்சியை உலுக்குகின்ற, பெண்ணினத்தையே கவலைப்பட வைக்கின்ற, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயும் கவலைப்பட வைக்கின்ற கொடூரமான சம்பவங்கள். இதில் விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதில் ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு தாய்க்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் குழந்தை 10ஆவதுல சிறப்பாக படித்த குழந்தை, 495 மார்க் வாங்கின பள்ளியில் 2வது வந்த குழந்தை, +2க்கு படிச்சுட்டு இயற்கை உபாதையை கழிக்க சென்ற இடத்துல 6 மணிக்கு குழந்தையை காணும். 7 மணிக்கே அவங்க விளாத்திக்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டார்கள். உடனே மகளிர் காவல் நிலையத்திற்கு போங்கன்னு சொல்றாங்க. அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க. அங்கே ஒரு பெண் காவல் அதிகாரி யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்க, போய் பாருங்க. இந்த மனநிலையை சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? உடனே அந்த குழந்தைக்கு தேடுதல் ஏற்பாடை செய்திருந்தால் அந்த குழந்தை உயிரோடு கிடைத்திருக்கும். அடுத்த நாள் 1:30 மணிக்கு அந்த கிராமத்தை சார்ந்தவர்களே போய் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாங்க, உயிரற்ற குழந்தையை. இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேரடியாக சொல்ல முடியும். எந்த ஒரு பிஞ்சு பெண் குழந்தையும் காப்பாற்ற முடியாத அரசு தொடர்ந்து நடப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இதில் மனவேதனையான ஒன்று. ஆக 2-3 கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறோம். ஒன்று, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, அதனால் பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை பெண் குழந்தைகள் காணாமல் போனால் கூட காவல்துறை அதற்கான வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். வழக்குகளை பதிவு செய்ய மறுப்பது மட்டுமல்லாமல் மிக மோசமாக பெண் குழந்தைகளை அவர்களின் அடிப்படை தன்மையை பற்றியே அசிங்கமாக பேசி அந்த பெற்றோர்களை மனக்குமுற வைக்கிறார்கள்.